தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்குமா திருச்சியில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துட்டே இருந்துச்சு. அந்த விதத்தில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாநாடு மதுரையிலிருந்து தூத்துக்குடி போகிற நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பாராபத்தி அப்படிங்கிற இடத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி கட்சியினுடைய இரண்டாவது மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த நாள்லயே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து காலையில் இந்த பாராபத்தி இடத்துல வந்து பூமி பூஜை போட்டுட்டு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த நேரில் சந்திச்சு இந்த மாதிரி ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது, அதுக்கு அனுமதி கோரி கடிதம் ஒன்று கொடுத்திருந்தாரு. ஆனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால இந்த மாநாட்டில் காவல்துறையினர் பணியில் ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து 22 இந்த 4 நாட்களில் 5 நாட்களில் ஏதாச்சும் ஒரு தேதியை செலக்ட் பண்ணுங்க, அப்போ வேணா அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு தேதி மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு மாநாடு வந்து கொஞ்சம் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பதிலாக 21ஆம் தேதி கொஞ்சம் அட்வான்ஸா ஆகஸ்ட் 21ஆம் தேதியே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாநாடு நடக்கிறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டு திடலில் பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் வந்து தொடங்கி நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட மேடை அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாநாடு திடலில் சுற்றியும் வேலியை அமைச்சிட்டு முழுமையான பணிகள் வந்து முழு வீச்சில் நடைபெறதை நம்மளால் பார்க்க முடியுது. 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இந்த மாநாட்டு மேடை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் எப்படி வச்சிருக்காங்க, எல்இடி திரைகள் எங்கெல்லாம் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மாநாடு நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டினுடைய மேடையில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த மேடை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வடிவமைச்சிட்டு வராங்க. மாநாட்டினுடைய மேடையிலே ஒரு 1000 பேர் அளவில் அமர்ற வரையும் இந்த மேடை வந்து வடிவமைக்கப்பட்டு வருது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இங்கே அமர வச்சிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவித்த பின்னாடி நடைபெறக்கூடிய ஒரு மாநாடுனால இந்த மாநாட்டினுடைய மேடையில் அந்த மாவட்ட செயலாளர்களும் அமர வைக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் மாலை 4 மணிக்கு இந்த மாநாட்டினுடைய மேடையில் வர்றாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொள்கை விளக்க பாடல்கள், அதே மாதிரி வந்து கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் இந்த கொள்கையினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை வந்து பேச்சாளர் மூலயமா தொண்டர்கள் இடத்துல பேசுறதுக்காண்டியும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணிட்டு வரதான் நம்மளால பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டு நடைபெறக்கூடிய அந்த மேடைக்கு வந்த பிற்பாடு தொடர்ந்து அந்த மாநாட்டு மேடையிலிருந்து நடந்து அவருடைய தொண்டர்களை சந்திக்கிறதுக்காண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு ரேம்பாக் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இந்த ரேம்பாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தொலைவு வரையும் இந்த ரேம்பாக் அப்படிங்கிறது இந்த அமைக்கப்பட்டிருக்கு. அவரு நேரடியாக அவருடைய தொண்டர்களை சந்திக்கிறதுக்காண்டி இந்த ரேம்பாக்கில் நடந்து வந்துட்டு அப்புறம் அந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து சந்திச்சுட்டு அவர் மேடையில இருந்து அமர போறதா திட்டமிட்டிருக்காங்க. மாநாட்டு மேடையில் என்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த திடலில் ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் மேடையிலேருந்து 100 மீட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், 200 மீட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மேடையிலேருந்து ஒரு 500 மீட்டரோ ஒரு 800 மீட்டர் தள்ளி உட்காந்துருக்கோம், உங்களுக்கு என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சுத்தமாக தெரியாது. அவங்க எளிமையாக பார்க்கும் விதமாக அந்த மாநாட்டு திடல் சுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய எல்இடி திரைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலயமா விஜய் அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து இந்த மாநாடு மேடையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கும் விதமாக அவங்க எல்இடி திரைகள் வந்து அமைக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாநாடு நடக்கும் பொழுது சப்போஸ் மழையில் வந்துச்சுன்னா அந்த மணல்லாம் ஒரு மாதிரி சகதியாக மாறிடும். அப்போ வந்து தொண்டர்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாநாடு திடல் முழுக்க அந்த கிரீன் மேட்டால முழுமையாக அந்த தரையை மூட போகிறாங்க. மூடிட்டு அது ஒரு மழை பெஞ்சாலும் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாநாட்டில் குடிநீர் சரியாக கிடைக்கல, உணவு அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்கலாம் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பூர்த்தி செய்யும் விதமாக அடிப்படை தேவைகள் கழிவறையாக இருக்கட்டும் சரி, குடிநீராக இருக்கட்டும் சரி, மெடிக்கல் கேம்ப்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அறிவுறுத்திருக்கிறதாவும் தகவல் சொல்லப்படுது. அந்த வகையில் வர்ற தொண்டர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாத வகையில் இந்த தாவேகா மாநாடு சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுட்டு வரதா நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டினுடைய மேடைக்கு பின்புறம் நின்றுட்டு இருக்கோம்.
இந்த மேடைக்கு பின்புறமும் ஒரு சில பணிகள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துக்கு அந்த மாநாடு நடைபெற நாளுக்கு முந்தின நாளே இங்க வந்து தங்க போறதா சொல்றாங்க. அதுக்காண்டி இங்க எல்லாம் டென்ட் அமைக்கிற ஒரு பணிகள் நடந்துட்டு வருது. இன்னொன்னு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கடந்த 15 நாட்களாகவே மதுரையில இந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்துல முகாமிட்டு இங்கு நடைபெறக்கூடிய பணிகளை முழுமையா கண்காணிச்சுட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நாளுக்கு முதல் நாள் நைட்டே கேரவன்ல அங்க வந்து தங்க போறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. விக்கிரவாண்டியில எப்படி அவர் முதல் நாள் வந்தாரோ அதே மாதிரி இந்த மதுரை நடைபெறக்கூடிய மாநாட்டுக்கும் அவர் முதல் நாள் வந்து இங்க முகாமிட்ட போறதா வந்து சொல்லப்படுது. இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இருந்து அவர் கிளம்பி அந்த மாநாடு நடைபெறக்கூடிய நாள்ல அங்கிருந்து அவர் கிளம்பி வந்தாருன்னா அந்த மாநாட்டை அந்த சொன்ன நேரத்துல தொடங்க முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இவர் முதல் நாளே வந்து இங்க தங்க போறதாகவும் சொல்லப்படுது. இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து தாவேகா தொண்டர்கள் லட்சக்கணக்கில் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்த விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டை விட 2 மடங்கு அதிக அளவுல தொண்டர்கள் இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளீனா பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடலினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 506 ஏக்கர். இந்த 506 ஏக்கர்ல 206 ஏக்கர் வந்து மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துக்கு அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த திடலுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 300 ஏக்கர் மாநாட்டினுடைய மேடையின் இடதுபுறமும் அதே மாதிரி வந்து மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அந்த ஆப்போசிட் சைட்லயுமே 2 இடத்துலயும் வந்து பார்க்கிங் காண்டி இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பார்க்கிங் காண்டி முழுமையா அந்த இடத்தை சுத்தப்படுத்துற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டின் நுழைவாயில் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் வடிவில் அமைக்கப்பட போறதா சொல்லப்படுது. இன்னொன்னு, விக்கிரவாண்டியில எப்படி 1000 அடி உயரத்திற்கு கொடிக்கம்பம் வச்சாங்களோ அதே மாதிரி மதுரையிலுமே வந்து ஒரு கொடிக்கம்பம் வச்சு அதை நிரந்தரமா இங்க இருக்கக்கூடிய வகையில அமைக்கப்பட போறதாகவும் திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கொள்கை தலைவர்கள் பேனரா இருக்கட்டும் சரி, தொண்டர்கள் அமரக்கூடிய இடங்களா இருக்கட்டும் சரி, இந்த பணிகள் வந்து முழு வீச்சில் நடைபெற்று வருது. மாநாட்டிற்கு இன்னும் சில நாட்களிலே இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டு பணிகள் வந்து இன்னொரு 10-15 நாள்ல முழுமையா நிறைவடைஞ்சிரும் அப்படி சொல்லி சொல்றாங்க. திரை நட்சத்திரங்களா இருந்த விஜயகாந்தும் சரி, கமல்ஹாசனும் சரி, இந்த அரசியல் மையப்புள்ளியா இருக்கக்கூடிய மதுரையில தான் கட்சி தொடங்கி அவங்களுடைய பரப்புரையை வந்து இங்கிருந்து தொடங்கி மேற்கொண்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தினாங்க. கட்சி பேர் அங்கதான் அறிவிச்சாங்க. 2வதா மதுரையில அரசியல் மையப்புள்ளியா இருக்கக்கூடிய மதுரையில தன்னுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்த போறதா வருகிற ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடத்த போறாங்க. இந்த மாநாட்டில் விஜய் என்னெல்லாம் பேச போறாரு, கூட்டணி சம்பந்தமா ஏதாச்சும் அறிவிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்கள் மத்தியில எழுந்திருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. அவரு தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதாவும் பேசப்படுது. அது சம்பந்தமான அறிவிப்புகள் ஏதாச்சும் விஜய் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். 21ஆம் தேதி விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, இது 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.